ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பால்கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பால்கோவா செய்கிறது ரொம்ப ஈஸி, டைம் தான் கொஞ்சம் எடுத்துக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்த உடனே ஃபஸ்ட்டு தடவை சூடானோடனே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் நல்லா கிண்டி விடணும். சைடில் எல்லாம் பிடிச்சிடாமல் ஃபஸ்ட்டு கிண்டி விடணும். தீயை எப்போதுமே மிதமான இதில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பால் பொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அப்புறம் பால் நல்லா கொதிக்க விடணும். சும்மா கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. பால் இந்த மாதிரி ஆடை கட்டி வரும்போது அதை உள்ளே எடுத்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பால்கோவா அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சும்மா கிண்டிகிட்டே இருக்கும்போது ஆடை கட்டாது. அந்த ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு கிண்டி விடணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். திருப்பி 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். கண்டினியூஸாக கிண்டக்கூடாது. பாருங்கள், இப்போ எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்குது. இந்த 1/2 மணி நேரத்தில் பால் எனக்கு 2 லிட்டர் பால் 1 லிட்டர் பாலாக நல்லா வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இதே ப்ராசஸை திருப்பி நம்ம செய்யணும். ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு அப்பப்போ கிண்டி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஓவராலாக 50 நிமிஷம் ஆயிருக்குது. பால் ஊற்றின ஸ்டேஜிலேருந்து 50 நிமிஷம் ஆயிருக்குது. பாருங்கள், இப்போ பால் நல்லா வற்றி க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த லைம் ஜூஸ் ஊற்றணும். நான் லைம் ஜூஸ் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இப்போ ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா அது உள்ளே எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிரும். நல்லா திருன்னு கெட்டியாயிருச்சு பாருங்கள். ஸோ இதை நல்லா கலந்து விடணும். அடுத்தது இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேட்ச் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் ஊற்றணும். நான் அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா சுகர் போடணும். சுகர் பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை மொத்தமாக போட்டு கிண்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கலந்து விடும்போது நல்லா தண்ணியாக ஆகும். அது திருப்பியும் ட்ரை ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும். அதுக்கப்புறமா நல்லா சட்டியில் ஒட்டி பிடிச்சி வரும். பேன் ஃபுல்லாக நல்லா ஒட்டி பிடிக்கும். அதோடு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பிடிச்சிரும். ஸோ அதனால நல்லா கிண்டி விடணும். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து விட்டு கிண்டி விடணும். இந்த மாதிரி கலர் லைட்டாக மாறும், எல்லோ கலரில். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கீ ஊற்றுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பாலே நல்லா டேஸ்ட்டு தரும். அவ்வளோதான், இதை நல்லா கிண்டி எடுத்துடலாம். முடிஞ்சிருச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நம்ம குட்டி குட்டியாக பால்கோவா சைஸுக்கு ஷேப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நெய்யாவது ஏதாவது ஒன்று தடவிட்டு கையில் நல்லா உருட்டிட்டு குக்கி கட்டர், நான் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். குக்கி கட்டருக்குள்ளே வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சர்க்கிள் ஷேப்பில் வரும். என்கிட்ட அந்த பால்கோவா ஷேப்பர் கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த சர்க்கிள் ஷேப்லேயே வந்துச்சு. பால்கோவா ஷேப்லேயே அழகாக வந்தது. அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ எந்த ஷேப்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது அழகாக கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையிலேயே கூட தட்டி கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான்.
நம்மளோட பால்கோவா வீட்லேயே செஞ்சாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் செய்து வச்சுட்டோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.